மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகளில் வாழ்ந்த பள்ளியர் இன மக்களின் வாழ்க்கையில் ஒளியாக வந்தவர் மிஷனரி மோசே முத்துமாலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா சொத்துக்களையும் துறந்து நற்செய்தி பணியில் இறங்கினார். மலைப்பகுதியில் பள்ளியர் மக்களின் அவல நிலையை கண்ட அவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தீர்மானித்தார். கடும் காடு, மலேரியா, பசி, காட்டு மிருகங்கள் என பல சவால்களை எதிர்கொண்டார். ஒருமுறை புலி தாக்க வரும்போது ஜெபித்து அற்புதமாக உயிர் தப்பினார். ஆதிக்க வர்க்கத்தினரின் கொடுமையிலிருந்து பள்ளியர்களை மீட்டு அவர்களுக்கு ஆனைக்கரை பகுதியில் குடியேற்றம் அமைத்தார். விவசாயம், கல்வி, ஆலயம் என புதிய வாழ்க்கையை உருவாக்கி தந்தார். 1912 பலர் ஞானஸ்நானம் பெற்றனர். 20 ஆண்டுகள் தியாக பணிக்கு பிறகு 1922 பிப்ரவரி 8 அன்று அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இன்று அவர் பள்ளியர்களின் அப்போஸ்தலன் என்று நினைவு கூறப்படுகிறார். ஆமேன். இது போன்ற சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.